கேடிஎம் பைக்ஸ் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். எப்படா வந்து பைக் வந்து சர்வீஸ் வந்து குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஷோரூம் சைட்லருந்து ரெக்கமெண்ட் பண்ண விஷயத்த வந்து நான் உங்களுக்கு நான் இப்ப அப்டேட் பண்றேன். கேடிஎம் பைக்ஸ பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு 45 டேஸ் பைக் வாங்கி 45 நாளைக்கு அப்புறம் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வர சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா 1000 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் 45 டேஸ்க்கு முன்னாடியே உங்களோட பைக் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பண்ணிக்க சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் எனக்கு வரல. எனக்கு இன்னும் ஒரு 500, 600 தான் என்னோட பைக்கு இருக்குது. ஸோ இதில வந்து என்னன்னா, இப்போ வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஓவரால் வண்டிய வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து வண்டியில பிரேக் பேட்ஸு தேஞ்சிருக்கு அப்படின்னா அத மாத்துவாங்க. அது இல்லாம கூலண்ட் மாத்துவாங்க. ஏன்னா, இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூலண்ட் வந்து ஆல்மோஸ்ட் மினிமம் கிட்ட வந்துருச்சு. மேக்ஸிமம் இருந்தது மினிமம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலு ப்ளஸ் மத்த விஷயம் எல்லாமே ஓவரால் பைக் செக்கப் எல்லாமே ஓவராலா பண்ணிட்டு, நம்மகிட்ட வந்து ஒரு பில் சொல்லுவாங்க. இது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த லேபர் சார்ஜஸ்ங்கிறது ஃப்ரீ. கேடிஎம்ம பொறுத்தளவுக்கு. நியூ பைக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா லேபர் சார்ஜஸ் குடுக்குற மாரி இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் நீங்க குடுத்து தான் ஆகணும். லேபர் காஸ்ட்ட தவிர்த்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸே குடுத்தாகணும். ஸோ சர்வீஸ் காஸ்ட் மட்டுமே ஐ திங்க் ஒரு 2K கிட்ட வரும்னு நினைக்கிறேன். மினிமம் 2K to 3Kக்குள்ள வரும். ஒரு லேபர் காஸ்ட்லாம் சேர்த்தீங்க ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 5K to 6K மினிமம் வரும். ஒரு சர்வீஸ் பண்றீங்க. இல்ல இதுக்கு இடையில வந்து என்னோட பைக் அது போச்சு, இது போச்சு, கீழ விழுந்துட்டேன், உடைச்சிட்டேன், இடிச்சிட்டேன்னீங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பா கூட வருங்க. ஸோ அது வந்து உங்களோட ஷோரூம பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஷோரூம்ல வந்து அவங்க சொன்ன பிரைஸ் அண்ட் காஸ்ட்டு. ஸோ அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான கேடிஎம் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு மறக்காம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.